வணக்கம். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சிலபஸ் யூனிட் 1 டாபிக் 2 த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் வர ட்ராமாட்டிஸ்ட் அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி, ட்ராமா, ப்ரோஸ்னு 3 ஃபார்ம்ஸ் லிட்ரேச்சரில் இருந்துச்சு. பொயட்ரி பற்றி ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்தாச்சு. இந்த வீடியோவில் ட்ராமா ஃபார்ம் பற்றியும் அதில் வர ரைட்டர்ஸ் பற்றியும் அவங்களுடைய ஒர்க்ஸ் பற்றியும் இதில் பார்க்கலாம். த எலிசபெத்தன் ரொமான்டிக் ட்ராமா. இந்த ரொமான்டிக் ட்ராமா அப்படிங்கிற ஃபார்ம் எலிசபெத்தன் பீரியடில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஷேக்ஸ்பியர் ஏஜை பொலிட்டிக்கல் டேர்மில் எலிசபெத்தன் ஏஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஷேக்ஸ்பியர் பீரியட் 1558 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு, அதாவது 1561 கார்படெக் அப்படிங்கிற ஒரு ட்ராமா ஸ்டேஜ் பண்ணப்படுது. இது இந்த ட்ராமா ஹிஸ்ட்ரியில் ஒரு மைல்கல். என்ன அப்படின்னா, இந்த ட்ராமாவுடைய ஃபுல் டைட்டில் கார்படெக் ஆர் ஃபெர்ரெக்ஸ் அண்ட் பொர்ரெக்ஸ். 1561 ஸ்டேஜ் பண்ணப்பட்டாலும் 1565 தான் பிரிண்டடாக இது பப்ளிஷ் ஆகுது. இது ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க். யார் யார் எழுதுனாங்க அப்படின்னா, தாமஸ் சாக்வைலு, தாமஸ் நார்டன் அப்படிங்கிற 2 ரைட்டர்ஸ் சேர்ந்து இதை எழுதி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கிலீஷுடைய ஃபஸ்ட்டு ட்ராஜடி அண்ட் ஃபஸ்ட்டு பிளாங்க் வேர்ஸ் ப்ளே. ட்ராஜடினா தெரியும். பிளாங்க் வேர்ஸ் அப்படிங்கிறது அந்த ட்ராமா டயலாக்ஸில் ஆரம்ப காலத்தில் மீட்டரும் ரைம் ஸ்கீம் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை உடச்சி ஃபஸ்ட்டு மீட்டரை ஃபாலோ பண்ணார். ஆனால் அந்த ரைம் ஸ்கீம் இல்லாமல் எழுதின முதல் ட்ராமா இது தான். ஃபஸ்ட்டு ட்ராஜடி அண்ட் ஃபஸ்ட்டு பிளாங்க் வேர்ஸ். பிளாங்காக இருக்கும், அதாவது ரைம் ஸ்கீம் இல்லாமல் மீட்டரை மட்டும் ஃபாலோ பண்ணி எழுதுனதா பிளாங்க் வேர்ஸு. இது செனக்கன் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராமா, ஃபஸ்ட் இங்கிலீஷ் ப்ளே. செனக்கன் ஃபார்ம் அப்படிங்கிறது செனேக்கா அப்படிங்கிற ஒரு ரோமன் ரைட்டர். இவரும் அரிஸ்டாட்டிலும் சில நார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, ட்ராமா அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், காமெடினா இப்படி தான் இருக்கணும், ட்ராஜடினா இப்படி தான் இருக்கணும்னு. அந்த நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி 16th செஞ்சுரியில் இவர் வாழ்ந்தது BC 4 AD 60 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். ஆனால் 16th செஞ்சுரி இங்கிலாந்து ரைட்டர்ஸ் அந்த ஃபார்ம்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆமாஸ் எழுதிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு காலகட்டத்தில் இது பப்ளிஷ் ஆகும் பொழுது ட்ராமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டிஸ்கஷனை கொண்டு வருது. டிஸ்கஷனுங்கிறத விட ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வருது. என்னென்னா, 2 ஸ்கூல் ஆஃப் ட்ராமாட்டிஸ்ட் உருவாகிறாங்க. எப்படின்னா, அந்த கிளாசிக்ஸ் ஃபார்மை ஏற்றுக்கிட்டு இதுதான் கரெக்டு, இந்த ஃபார்மில் தான் ட்ராமா இருக்கணும், இதுதான் கரெக்டான வே அப்படின்னு ஏற்றுக்கிட்ட ட்ராமாட்டிஸ்ட் ஒரு ரகம். இவங்க எல்லாருமே படித்தவங்களுக்காக, இந்த வசதியான மக்களுக்காக எழுதக்கூடியவங்க. சரியா? இன்னொரு டைப் ஆஃப் ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா, சாதாரணமான மக்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு எளிய வகையில் நிறைய சீன்ஸ் வச்சு எழுதக்கூடிய ஒரு ட்ராமாட்டிஸ்ட்டு உருவானாங்க. அது பப்ளிக் டேஸ்ட், நார்மல் பீப்புளோடைய டேஸ்ட்டில் வந்தது. இந்த 2 ரைட்டர்ஸ்க்கு உண்டான இந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இந்த 1561 எனாக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் இந்த கன்ஃபியூஷன் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது. எல்லாத்துக்குள்ளேயும் இது கரெக்டாக அது கரெக்டாக அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் கடைசியாக எது ஜெயிச்சதுன்னா, பெரும்பான்மை மக்கள் என்ன நினச்சாங்களோ, எதை விரும்பினாங்களோ அதுதான் ஜெயிச்சது. ஏன்னா மக்கள் நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் வின் பண்ணும். கமர்ஷியலான ஃபிலிம்ஸ் தான் நான் நிறைய வின் பண்ணுது. அது மாதிரி எல்லாருக்கும் புரிகிற, எல்லாருடைய டேஸ்ட்டும் ஒத்துப்போகக்கூடிய அந்த விஷயம், அதாவது நார்மலான பீப்புளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் வின் பண்ணுச்சு. அதுதான் இங்கிலாந்துடைய டேஸ்ட்டாகவும் மாறுச்சு. அந்த டைமில் அந்த டேஸ்ட் வந்த நேரத்தில் வந்த ரைட்டர் தான் ஷேக்ஸ்பியர். அதை அவர் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டார். சரி, பிடிச்சிக்கிட்டு அதில் தான் அவர் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ட்ராமாக்களை கொண்டு வந்தார். இப்படி தான் ஒரு ரொமான்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறது இங்கிலாண்டில் டெவலப் ஆச்சு. அதாவது ரொமான்டிக் ஃபார்ம்ங்கிறது வெறும் ட்ராஜடி, காமெடி மட்டுமே சொல்லக்கூடியது கிடையாது. எல்லாத்தையும் கலந்து ஒரு லவ், அட்வென்ச்சரு, அதுக்கப்புறம் ட்ராஜடி, காமெடி எல்லாத்தையும் கலந்தது தான் ஒரு ரொமான்டிக் ஃபார்ம். அப்படி தான் ரொமான்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறது இங்கிலாண்டில் உருவாச்சு.
இந்த கிளாசிக்கும் ரொமான்டிக் ட்ராமாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாசிக் ட்ராமாவுடைய பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா, கிளாசிக் ட்ராமா காமெடினா காமெடியாக தான் இருக்கணும், ட்ராஜடினா ட்ராஜடி தான் இருக்கணும். இது ரெண்டும் மிங்கிள் ஆகவே கூடாது. ட்ராஜடிக்குள்ளே எந்த ஒரு காமெடியும் வந்துடவே கூடாது. நோ ஹியூமரஸ் எபிசோட்ஸ் இன் ட்ராஜடி. காமெடியான எந்த விஷயமும் ட்ராஜடிக்குள்ளே நுழையக்கூடாது, ட்ராஜடியான எந்த விஷயமும் காமெடிக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டான நாம்ஸாக கிளாசிக் ட்ராமாவில் ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது மெயினான ஈவெண்ட்ஸை என்ன பண்ணாங்க அப்படின்னா, டயலாக்ஸ்லேயே நரேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆடியன்ஸுக்கு. ஆக்ட் பண்ணாமல் டயலாக்ஸில் கோரஸ் மூலியமாகவே சொல்லி ஆடியன்ஸுக்கு புரிய வைக்க இந்த கிளாசிக் ட்ராமாவில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 3 யூனிட்டிஸ் டைம், பிளேஸ், ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த 3 யூனிட்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கிறது தான் கிளாசிக் ட்ராமா. 3 யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளில் நடக்கக்கூடிய கதையாக இருக்கணும். டைம் அப்படிங்கிறது, பிளேஸ் அப்படிங்கிறது ஒரே இடத்துல, இந்த ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாடு, ஒரு இடத்துல ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் அப்படிங்கிறது சேஞ்சே கிடையாது. ஆக்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மெயின் பிளாட் இருந்ததுன்னா அந்த மெயின் பிளாட்டுக்குள்ளே எந்த சப் பிளாட்டுமே மிங்கிள் ஆகாமல் அப்படியே கொண்டு போகணும். எந்த ஒரு மைனர் பிளாட்டும் அதில் மிங்கிள் ஆகாமல் ஒரே விதமாக கதையை கொண்டு போகணும். இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாம்ஸாக இருந்தது. இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரிஸ்டாட்டலும் செனேக்காவும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வந்தது. ஏன்னா ஆடியன்ஸ் ட்ராமாவில், அதாவது ஷேக்ஸ்பியரியன் ட்ராமாவில் இவங்க என்ன எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, வெரைட்டி ஆஃப் தீம்ஸ் யூஸ் பண்ணாங்க. வெரைட்டி ஆஃப் தீம்ஸ்னால் காமெடினா காமெடி மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே ட்ராஜடியும் வரலாம், லவ் வரலாம், எல்லா விஷயங்களும் கலந்து வரலாம். மச் ஆஃப் த ஆக்ஷன் இஸ் ஷோன் ஆன் ஸ்டேஜ். எல்லாமே மேக்ஸிமம் டயலாக்ஸாக இல்லாமல் ஸ்டேஜில் எனாக்ட் பண்ணி காட்டினாங்க. ஒரு போர் நடக்குது அப்படின்னா போரை பற்றின விஷயங்களை கிளாசிக் ட்ராமாவில் அவங்க வெறும் கோரஸில் எக்ஸ்பிளைன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே எனாக்ட் பண்ணி காட்டினாங்க. அடுத்தது 3 யூனிட்ஸை ரீபிடியேட், அதாவது சுத்தமாகவே வெறுத்துட்டாங்க, அதாவது மறுத்துட்டாங்க. உங்களுக்கு டெம்பஸ்டில் தெரியும், 12 வருஷங்களுக்கு முன்பாக அப்படிம்பாங்க. அது மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதையையும் சொல்லி அப்படியே அது எனாக்ட் பண்ணி காட்டி திரும்பவும் ப்ரெசண்ட்டுக்கு கதையை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. ப்ளஸ் பிளேஸும் பார்த்திங்கன்னா, ஸ்பானிஷ் ட்ராஜடியில் போர்ச்சுகீஸில் நடக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பெயினில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிளேஸும் வேறு வேறு நாட்டுக்கும் சேஞ்ச் ஆகும், வேறு வேறு சிட்டிஸுக்கும் சேஞ்ச் ஆகிற மாதிரி அவங்க ஸ்டோரி செட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆக்ஷனும் காமெடின்னு ஒரு பிளாட் தனியாக போயிட்டுருக்கும், அப்புறம் மெயின் பிளாட் போயிட்டுருக்கும். அது ரெண்டுமே கடைசியில் மிங்கிள் ஆகிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறையா இன்னோவேட்டிவான திங்ஸை யூஸ் பண்ணி டயலாக்ஸ்லேயே இது எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணாங்க, ப்ளஸ் ஆக்ஷனாகவும் கொண்டு வந்தாங்க. இப்படி வந்த ட்ராமாட்டிஸ்டில் ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி இருந்தவங்க ப்ரொடியூசர்ஸ் யார் யார் அப்படின்னா, ட்ராமாட்டிஸ்ட் இவங்க எல்லாருமே ஒரு 7 பேர் இருந்தாங்க. ப்ரொஃபஷ்னலான ப்ளே ரைட்ஸு, எல்லாருமே கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க, நல்ல ஸ்காலர் ஆனவங்க. ரெனைசான்ஸில் அவங்களுக்கு கிடைச்ச அறிவு எல்லாத்தையுமே தன்னுடைய ட்ராமா எழுதக்கூடிய திறனில் காட்டினாங்க. இந்த 7 பேர்த்தையும் யூனிவர்சிட்டியிலேயே படித்ததுனால யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னா, இந்த டேர்மை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ஜார்ஜ் சைன்ஸ்பெரி அப்படிங்கிற ரைட்டர் தான் இந்த டேர்மை யூஸ் பண்ணி அவங்கள யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் யார் யார் அப்படின்னா, ஜான் லைலி, தாமஸ் கிட், ஜார்ஜ் பீல், தாமஸ் லாட்ஜ், ராபர்ட் கிரீன், கிறிஸ்டோஃபர் மார்லோ, தாமஸ் நாஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா தாமஸ் கிட்டு மட்டும் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிருக்க மாட்டார். மற்ற எல்லாருமே ஆக்ஸ்ஃபோர்ட்லேயோ இல்லை கேம்பிரிட்ஜ்லேயோ படித்தவங்களாக தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜான் லைலி பற்றி பார்க்கலாம். 1554 1606 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் ரொமான்டிக் காமெடி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சேஃபை ஃபஸ்ட்டு கொடுத்தவர் இவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 8 பிளேஸ் எழுதியிருக்கிறாரு. அதில் முக்கியமானது என்டிமியான் 1558 எழுதுனது, மிடாஸ் அப்படிங்கிறது 1519 லவ்ஸ் மெட்டாமார்ஃபோசிஸ் அப்படிங்கிறது 1519 எழுதியிருக்காரு.
த உமன் இன் த மூன் அப்படிங்கிறது 1594 எழுதியிருக்காரு. இது எல்லாமே ஜான் லைலியோட இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸு. அடுத்தது தாமஸ் கிட்டு, ஃபாதர் ஆஃப் ரெவெஞ்ச் ட்ராஜடின்னு சொல்லக்கூடிய தாமஸ் கிட். உங்களுக்கு தெரியும் இவருடைய ஒர்க்கு த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரானது. 1589 பப்ளிஷ் ஆனது. ஹாரரில் மாஸ்டர் பீஸ் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஞானி இவர். ஸ்பானிஷ் ட்ராஜடியை இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு தான் ஷேக்ஸ்பியரே ஹாம்லெட் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவையும் ஜான் வெப்ஸ்டர் தன்னுடைய டச்சஸ் ஆஃப் மால்ஃபியையும் எழுதியிருப்பாங்க. இன்னொரு ட்ராமா ஒன்று இவரோடது இது கொமீலியா அப்படிங்கிறது 1594 எழுதியிருக்காரு. அடுத்தது ஜார்ஜ் பீல் 1558 to 1597 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் பாஸ்ட்ரால் ரொமான்டிக் ட்ராஜடியும் க்ரானிக் பிளே இந்த மாதிரி மிஸ்ட்ரி பிளேஸ் எல்லா விஷயங்களையும் கலந்து எழுதுனதான அந்த ரொமான்டிக் எல்லா விஷயங்களையும் கலந்து எழுதியிருக்கிறாரு. த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது 1581 த பேட்டில் ஆஃப் அல்காசர் அப்படிங்கிறது 1594 த ஓல்டு ஒய்ஃப்ஸ் டேல் அப்படிங்கிறது 1595 எழுதியிருக்காங்க. இங்கிலீஷில் அந்த டைமில் இருந்த பீப்புளோடைய மேனர்ஸை செட்டையர் பண்ணி வந்த ஃபஸ்ட்டு ட்ராமா த ஓல்டு ஒய்ஃப்ஸ் டேல் 1595. அடுத்தது தாமஸ் லாட்ஜ் 1558 to 1625 வரைக்கும் வாழ்ந்தவர். த ஊன்ஸ் ஆஃப் சிவில் வார், ரோசாலண்ட் அப்படிங்கிறது இவருடைய ட்ராமாஸ். ராபர்ட் கிரீன் 1560 1592 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் 5 plays எழுதியிருக்கிறாரு. இம்பார்ட்டண்டானது ஃப்ரையர் பேக்கர் அண்ட் ஃப்ரையர் பாங்கே 1589 ஆர்லாண்டோ ஃபியூரியஸோ அப்படிங்கிற ஒரு ட்ராமா 1591 எழுதியிருக்காரு. அடுத்தது கிறிஸ்டபர் மார்லோ 1564 1593 வரைக்கும் இருந்த ஒரு ட்ராமாட்டிஸ்ட். கிட்டத்தட்ட ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவலாக இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தால் வந்திருக்கக்கூடிய ஒரு ட்ராமாட்டிஸ்ட்டு. 29 வயசுலேயே இறந்துட்டார். அதுக்குள்ளேயுமே நிறைய பிளேஸ் எழுதியிருந்தார். இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராஜடின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதினதில் முக்கியமான பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா டெம்பர்லைன் த கிரேட் 1587 டாக்டர் ஃபாஸ்டஸ் ரொம்ப ஃபெமிலியரானது நமக்கு தெரிஞ்சது 1558 ஜூ ஆஃப் மால்தா 1589 எட்வர்ட் 2 1592 எழுதியிருக்காரு. அடுத்தது தாமஸ் நாஸ் 1567 1601 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் ஒரு பேம்ப்ளெட்ஷியர் அண்ட் ஸ்டோரி ரைட்டர். இவருடைய பிளே பார்த்திங்கன்னா சம்மர்ஸ் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட் 1592 எழுதியிருக்காரு. அடுத்தது ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியரை பற்றி தான் கூட சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் ஷேக்ஸ்பியர் பார்த்திங்கன்னா அவருடைய ட்ராமாஸ் அண்ட் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே பெருசாக வரும். அதனால் அது தனி வீடியோவில் பார்த்துக்கலாம். ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் இருந்த சில ட்ராமாட்டிஸ்ட் யார் யார் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். பென் ஜான்சன் 1573 to 1637 வரைக்கும் வாழ்ந்தவர். ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் இவர் ஒரு பெரிய ஆள், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் காமெடி அப்படின்னு சொல்கிற ஒருத்தர். லண்டனில் பிறந்தவர். வெஸ்ட்மினிஸ்டர் கிராமர் ஸ்கூலில் படித்தார். 1592 ஒரு ஆக்டராக தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறவராக 1596 ட்ராமாட்டிஸ்டாக உருவாகிறாரு. சட்டையர் காமெடி எழுதக்கூடிய ஒரு ட்ராமாட்டிஸ்டாக வர்றாரு. இவர் இறந்தது 1637. இவருடைய ஒர்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செஜானஸ் அப்படிங்கிறது 1603 இது ஒரு ஃபெயிலியர் ட்ராஜடி தான். அதுக்கப்புறம் தான் இவர் காமெடிஸ் நிறைய எழுதுறாரு. அதுதான் அவருக்கு நல்லா வருது. எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், த அல்கெமிஸ்ட், வால்ஃபோன் ஆர் த ஃபாக்ஸ், எபிகோனி ஆர் த சைலண்ட் உமன், இதெல்லாமே இவருடைய ஃபெமிலியரான காமெடிஸ். நிறைய காமெடிஸ் எழுதுனதுனால அதில் சக்ஸஸ் ஆனதுனால இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் காமெடின்னு சொல்கிறோம். அடுத்தது ஜான் வெப்ஸ்டர் 1580 1625 வரைக்கும் வாழ்ந்தவர். தாமஸ் கிட் மாதிரி இவரும் ஹாரராக நல்ல ரிவெஞ்ச் ட்ராஜடி எழுதுகிற இதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ரைட்டர். இவர் லண்டனில் பிறந்தவர். டெய்லருடைய சன். பர்ஃபெக்டான ரிவெஞ்ச் ட்ராஜடி எழுதக்கூடியவர். த ஒயிட் டெவில் ரொம்ப ஃபேமஸாக உங்களுக்கு தெரியும். த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி, இது ரெண்டும் ரொம்ப ஃபெமிலியர். த ஒயிட் டெவில் 1608 த அப்பியர்ஸ் அண்ட் வெர்ஜினியா அப்படிங்கிறது 1609 த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி 1614 த டெவில்ஸ் லா கேஸ் அப்படிங்கிறது 1623 எழுதியிருக்காரு. அடுத்தது ஃப்ரான்சிஸ் பியூமண்ட்
1584 to 1660. ஜான் ஃப்ளெட்சர் 1579 to 1625 வரைக்கும். இவங்க 2 பேரும் கொலாபரேட்டிவாக சேர்ந்து தான் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பிளேஸ் பக்கத்தில் எழுதியிருக்காங்க. இந்த மெய்ட்ஸ் ட்ராஜடி அப்படிங்கிறது ஒரு ரிவெஞ்ச் தீமில் ஒரு ட்ராமா 1611 எழுதுனது. கிங்ஸ் அண்ட் நோ கிங் அதுவும் 1611லையும். ஃப்ளாஸ்டர் 1611 ஒரு ட்ராஜிக் காமெடி எழுதியிருக்காங்க. த நைட்ஸ் ஆஃப் த பர்னிங் பெசல் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவும் த ஸ்கான்ஃபுல் லேடியும் எழுதியிருக்காங்க. இதெல்லாமே இம்பார்ட்டண்டானது. ஃபிலிப் மெசங்கர் அப்படிங்கிறவர் 1583 to 1640 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் எழுதுனது த நியூ வே டு ப்ளே ஓல்டு டிபிட்ஸ் அப்படிங்கிறது காமிக்கல் ட்ராமா. த கிரேட் டியூக் ஆஃப் ஃப்ளோரன்ஸ், த வெர்ஜின் மேட்ரியர், த மெய்ட் ஆஃப் ஹானர் இதெல்லாமே இவருடைய ட்ராமாஸ். ஜேம்ஸ் ஷெர்லே அப்படிங்கிறவர் 1596 1666 வரைக்கும் வாழ்ந்தவர். இவருடைய ஹைட் பார்க் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனபிளான காசிப் டாக் ப்ளே, அந்த பொருளையெல்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த விஷயங்களை வச்சு எழுதின ஒரு ட்ராமா. இவர் சார்ல்ஸ் த ஃபஸ்ட்டு பீரியடில் ரொம்ப ஃபெமிலியராக இருந்திருக்கிறாரு. சார்ல்ஸ் லேம்ப் இவரை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த லாஸ்ட் ஆஃப் த கிரேட் ரேஸ் அப்படின்னு. கடைசியாக வந்தாலும் அவருடைய ரேஸில் வின் பண்ணவர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் ஷேக்ஸ்பியரில் வந்த ஷேக்ஸ்பியரின் ஏஜில் வந்த மேஜர் அண்ட் மைனர் ரைட்டர்ஸ். ஷேக்ஸ்பியரை பற்றி மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.